ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் மான்சி த ஹோம்மேக்கர். இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ராலி பேக்கை எப்படி க்ளீன் பண்ணலாம், அதை வந்து பேர்ட் ஸ்மெல் வராமல் எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் இந்த பேக் வாங்கி 4 இயர்ஸ் ஆகுது. ஒரே ஒரு தடவை தான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய தடவை ட்ராவலுக்கு இந்த பேக் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு வாஷ் பண்ணவும் டைம் கிடைக்கல. இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் எப்படி பேர்ட் ஸ்மெல் வராமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி வெயிட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா நார்மலாக டிடர்ஜென்ட் சோப் யூஸ் பண்ணாலே போதும். நான் வேறு எந்த லிக்யூடோ ஸ்ப்ரேவோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுறேன். அதுக்கப்புறமா லூஃபா தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். லூஃபா வந்து ரொம்ப சாஃப்ட் கிளாத்தாக இருக்கும். அந்த வலையை வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா நார்மல் ஸ்க்ரப்பர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ லூஃபா யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். பெயிண்ட் எதுவுமே வந்து போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. நார்மல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா சில ஸ்க்ரப்பர் அந்த பெயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் தேய்க்க உள்ளெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். வெளில மட்டும் தேய்க்கக்கூடாது, உள்ளேயும் தேய்ச்சி விடணும். உள் பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம வெளியில் வாஷ் பண்ணுறோமோ இல்லையோ உள்ளே மெயினாக வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம அழுக்கு துணி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறைய தடவை ட்ராவலுக்கு இந்த பெட்டி தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய தடவை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எப்படி ஒரு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இதை வந்து வெயிலில் காய வைக்கணும். நீங்கள் என்னதான் உள்ள ரூமில் இல்லை வீட்டுக்குள்ளே காய வச்சினாலும் அந்த ஸ்மெல் வந்து வரதான் செய்யும். ஃபுல்லாக வெயிலில் தான் காய வைக்கணும். ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றி போட்டு காய வைங்க. உள்ளே ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா வெளியில் ஃபுல்லாக காய வச்சிடலாம். நல்லா காயட்டும். இப்போ ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் நல்லா காஞ்சிடுச்சுங்க. வெயில் நல்லா அடிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்களா புது பெட்டி மாதிரி மாறிடுச்சு. நான் இந்த மாதிரி தாங்க க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கணும். ஈரம் இருக்கா ஒரு தடவை வந்து செக் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் உள்ளே எடுத்து வைக்க போகிறீங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா. இல்லைனா ஃபங்கஸ் வந்துடும். பெங்களூர் கிளைமேட்டுக்கு சொல்லவே வேண்டாம். ஃபங்கஸ் வந்துச்சுன்னா அப்புறம் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரொம்ப நாளாக பேக் யூஸ் பண்ணாமல் எடுக்கிறப்போ பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் வந்து உள்ளே போட்டு வைக்கலாங்க. வாட்டர் பாட்டிலாக வாங்கினா கொடுப்பாங்களே, அதை வந்து போட்டு வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி புதுசாக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து கிரம்பிள் பண்ணி உள்ளே போட்டுடலாம். மாய்ஸ்டர் இல்லை ஃபங்கஸ் இருந்தால் கூட இதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். பெட்டி எடுத்து யூஸ் பண்ணுறப்போ பேப்பர் தூக்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெருசாக ஒரு கவர் வந்து வச்சுக்கோங்க. நான் அமேசானில் இதை வாங்குறப்போ இந்த கவர் வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் அதை அப்படியே வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன், தூக்கி போடலை. இந்த மாதிரி உள்ளே வைக்கிறப்பெல்லாம் கவரில் போட்டுட்டு செரட்டை வச்சு ஒட்டி உள்ளே வச்சுருந்தேன். நான் ஃபுல்லாக செரட்டை போட்டுட்டு கட்டில் கடியில் எடுத்து வச்சுருவேங்க. நான் எப்போ யூஸ் பண்ணுறதோ அப்போ தான் வந்து இதை எடுப்பேன். அவ்வளோதாங்க. இதான் என்னோட ட்ராலி பேக் க்ளீனிங் அண்டு மெயின்டைனிங் மெத்தட். இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் தான் இதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்டேட்டிங் வீடியோஸ்க்கு மான்சி த ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.